நெடுநல்வாடை. பாடியவர் மதுரை கணக்காயார் மகனார் நக்கீரர். பாட்டுடை தலைவன் தலையாலங்கானத்துச் செருவென்றன நெடுஞ்செழியன். திணை வாகை. திணை துறை கூதிர்பாசறை. நெடுநல்வாடை 1 முதல் 188 வரிகளுக்கு பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. மழை பொழிதல். உலகம் குளிரும்படி வலதுபுறமாக எழுந்து வளைந்து தவறாது பொழியும் மேகம் புதுமழையைப் பொழிந்தது. இடையர் நிலை. வெள்ளத்தை வெறுத்த கொடிய கோலையுடைய இடையர்கள் நிறைகளை பசு, எருமை, ஆடு வேறு நிலங்களில் மேயவிட்டு, நிலத்தை விட்டு நீங்கிய தனிமையால் கலங்கி, நீண்ட இதழ்களையுடைய வெண்காந்தள் மலர்க்கண்ணிகளிலிருந்து நீர் விழுவதால் உடம்பில் கொண்ட பெரும் குளிர்ச்சிக்கு வருந்தி, பலருடன் சேர்ந்து கையை நெருப்பிலே காய்த்தவர்கள் தங்கள் கைகளால் கன்னத்தை தட்டியும் பற்கள் பறை கொட்டவும் நடுங்கினர். கூதிர்காலத்தின் தன்மை. விலங்குகள் மேய்தலை மறந்தன. பெண் குரங்குகள் மிகுந்த குளிர்ச்சி அடைந்தன. பறவைகள் மரங்களிலிருந்து விழுந்தன. பாலுணலை விடும்படி சினத்தால் பசுக்கள் தங்கள் கன்றுகளை உதைத்து தவிர்த்தன. மலையை குளிர்விப்பது போல் குளிர்ச்சியாக இருந்தது நடு இரவு. மழைக்காலச் செழிப்பு. மென்மையான கொடியுடைய முசுண்டையின் திரண்ட பொறுத்தையுடைய வெள்ளை மலர்கள் பொன்னை போன்ற பேர்க்கை மலர்களுடன் புதர்கள் தோறும் மலர்ந்தன. பச்சைக்கால்களையுடைய கொக்கின் மென்மையான இறகுகளையுடைய கூட்டம் கரிய சேறு பறந்த ஈர வெள்ளை மணலில் சிகப்பு வரியினையுடைய நாரையுடன் நீரின் ஓட்டத்திற்கு எதிராக நீந்தும் கயல்மீன்களை பிடித்து தின்பதற்காக காத்து நிற்கிறது. மிக்க நீரைப் பொழிந்து தங்களுடைய மழை பெய்யும் தன்மை கெட்டதால் எழுந்து பொங்கும் வெள்ளை மேகங்கள் அகன்ற பெரிய வானில் துளிகள் தூவுதற்கு புதிதாக கற்கின்றன. அங்கே அகன்ற வயலில் மிகுந்த மழையினால் வளப்பமான இலைகளையுடைய நெல்லின் முதிர்ந்த கதிர் முற்றி வளைந்து நிற்கிறது. பெரிய அடியுடைய கமுக மரங்களின் நீலமணியை ஒத்த கழுத்தில் பருத்த பாலை விரிந்து நிற்கிறது. திரட்சியைக் கொண்ட பசுமையான காய்கள் இனிமை கொள்ளும்படி முற்றி காணப்படுகிறது. அடர்ந்தமலை உச்சியில் பெரிய சோலையின் குளிர்ந்த மரக்கிளைகளில் பல நிறத்தையுடைய நீர்த்துளிகள் தொங்கின. தெருக்களில் திரியும் மக்கள். உயர்ந்த மாடங்களையுடைய வளப்பமான பழைய ஊரில் ஆறு கிடந்தாற்போல் இருந்த அகன்ற நீண்ட தெருக்கள் காணப்படுகிறது. அதில் தழைக்கலந்து மாலையை அணிந்த பருமனான அழகான தோள்களையும் இறுக்கமான உடலையும் உடைய வலிமையான ஆண்கள், மிலேச்சர்கள், வண்டுகள் மொய்க்கும் கள்ளை குடித்து மிகவும் மகிழ்ந்தனர். நீர்த்திவலையின் குளிர்ந்த துளியை பொருட்படுத்தாது பகல் கழிந்த பொழுதிலும் முன்னும் பின்னுமாகத் தொங்கும் ஆடையை அணிந்த அவர்கள் தங்களுக்கு வேண்டிய இடத்தில் சுற்றித் திரிந்தனர். கடவுளை வழிபடும் பெண்கள். வெள்ளைச் சங்கு வளையல்களையும் இறுகின முன் கையும் மூங்கில் போலும் தோளையும் மென்மையான சாயலையும் முத்தை போன்ற பற்களையும் அழகிய காதணிக்கு ஒப்ப உயர்ந்த அழகிய ஈரக்கண்களையும் மடப்பத்தையும் உடைய பெண்கள் பூந்தட்டிலே இட்டு வைத்த பச்சைக் காம்பைக் கொண்ட பிச்சுமலர்களின் அழகிய இதழ்கள் மலர்ந்து நறுமணம் கமழ நேரத்தை அறிந்து இரும்பினால் செய்த விளக்கின் எண்ணெயில் திரியைக் கொளுத்தி நெல்லும் மலரும் தூவி கையால் தொழுது வளமான கடைவீதியில் மாலைக்காலம் இவ்வாறு கொண்டாடப்பட்டது. கூதிர்காலம் நிலை பெற்றமையால் நேர்ந்த விளைவுகள். புறாவின் நிலை. இல்லத்தில் வாழும் சிவப்புக் காலையுடைய ஆண் புறா தன்னுடைய இன்பம் நுகரும் பெண் புறாவுடன் ஓர் மந்தத்திற்குச் சென்று இரையைத் தேடித் தின்னாமல் இரவையும் பகலையும் அறியாமல் மயங்கி செயலற்று 5. வீட்டின் வெளிப்பகுதியில் உள்ள கூரையின் அடியில் உள்ள பலகையில் கால்களை மாற்றி மாற்றி வைத்து இருந்தன. காவலுடைய பெரிய மனைகளில் சிறு பணிகளைச் செய்யும் பணியாளர்கள் கொள்ளின் நிறத்தை ஒத்து நறுமணப் பொருட்கள் அரைக்கும் கல்லில் சந்தனம், கத்தூரி போன்ற நறுமணமான பொருட்களை அரைக்க வடநாட்டினர் தந்த வெள்ளை நிறத்தையுடைய வட்டக்கல்லும் தென்திசையின் சந்தனமும் பயன்படுத்தப்படாமல் கிடந்தன. மகளிர் நிலை. பெண்கள் தங்கள் கூந்தலில் மலர்ச்சரங்களை அணியவில்லை. அடர்ந்த கருமையான கூந்தலில் ஒரு சில மலர்களை மட்டுமே அணிந்தனர். கூந்தலுக்கு நரும்புகை ஊட்டுவதற்காக குளிர்ச்சியை தரும் சந்தனம் என்னும் விறகில் தீ மூட்டினர். அதில் கரிய அடர்ந்த வைரம் பாய்ந்த அகில் மரத்துண்டுகளுடன் வெள்ளை கண்டசரு கரையை சேர்த்து புகைத்தனர். விசிறியும் சாளரமும். கைத்தொழிலில் வல்லவன் அழகாக உருவாக்கிய சிவப்பு நிற ஆலவட்டம் சுருக்கு விசிறி சுருக்கி வளைந்த மரத்தரையில் தொங்கியது. அதில் சிலந்தி வெள்ளை நூலால் கட்டிய வலை தொங்கியது. வானத்தை தீண்டும் உயர்ந்த மேலான இடத்தில் உள்ள வேனிற்காலத்து படுக்கை அறைக்கு தென்றலை கொண்டு வரும் திண்மையான நிலையுடைய நேரான சன்னலின் நன்கு பொருந்திய கதவுகள் காற்று நுழைய முடியாதபடி திறமையாக மூடப்பட்டு தாழிட்டு கிடந்தன. நெருப்பை விரும்புதல். ஒலியுடன் மழைத்துளி தூவுவதால் எல்லோரும் குவிந்த வாயுடைய குடத்தின் தண்ணீரை குடிக்கவில்லை. பிளந்த வாயுடைய நெருப்பு வைக்கும் சட்டியின் சிவந்த நெருப்பை அனுபவித்தனர். ஆடல். மகளிரின் செயல். ஆடும் பெண்கள் பாட்டிசைப்பதற்காக யாழின் இனிய ஒலி எழுப்பும் நரம்புகளை பெரிதாக எழும் தங்களுடைய வெப்பமான முலைகளில் தடவி கரிய தண்டையுடைய சிறிய யாழில் பண்ணிற்கு ஏற்றாற்போல் சுருதி கூட்டினார்கள். காதலர் பிரிந்தோரை வாட்டும் கூதிர். தங்களுடைய காதலர்களிடமிருந்து பிரிந்தவர்கள் வருந்துமாறு மழை மிகுந்தது. குளிர் நிலைத்தது. அரண்மனையை உருவாக்கிய முறை. திசைகளிலே விரிந்த கதிர்களை பரப்பிய கதிரவன் 2 கோல்கள் நடும்பொழுது நிழல் எந்தப் பக்கமும் சாயாத மேற்கு திசையில் எழுகின்ற உச்சிப்பொழுதில் சித்திரை திங்களின் நடுப்பகல் நேரத்தில் நூலைக் கற்று அறிந்தவர்கள் நுணுக்கத்துடன் கயிற்றினை இட்டு
திசைகளை நோக்கி கடவுளை வணங்கி புகழ்பெற்ற மன்னனுக்குப் பொருத்தமாக அரண்மனையைக் கட்டி அறைகளைப் பாகுபடுத்தினர். அரண்மனை வாயில் ஒரு சேர இடங்களை எல்லாம் வளைத்து உயர்ந்த நிலையுடைய மதில் அருகில் பருத்த ஆணியால் கட்டி சிவப்பு அரக்கை தடவி மாட்சிமைப்பட்ட கதவுகளைச் சேர்த்து சிறப்பாக இணைத்து உத்தரம் என்னும் விண்மீனின் பெயர் பெற்ற மரத்தின் பலகையை கதவுக்கு மேலே வைத்து உத்தரக்கட்டை மலரும் குவளைப்பு போன்ற புதிய கைப்பிடியை அமைத்து தாளோடு சேர்த்து பொருந்துவதாய் அமைந்த கைத்தொழிலில் வல்லமை உடையவன் இணைத்ததால் இடைவெளி இல்லாது இருந்தது கதவு. அதில் வெண்கடுகின் சாந்தும் நெய்யும் தடவப்பட்டது. அதில் குவளையின் புதிய மலர்களை உயர்த்தி தங்கள் துதிக்கையால் ஏந்திய பிடிகளின் உருவங்களும் அவற்றின் நடுவில் திருமகள் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். போரில் வெற்றி பெற்றுவரும் யானைகள் உயர்த்திய கொடியுடன் புகுமாறு மலையில் குடைந்தது போல் உயர்ந்து இருந்தது. அரண்மனையின் வாயில் முற்றம் நிலை பெற்ற செல்வம் படைத்த அரண்மனை முற்றத்தில் குற்றமற்ற சிறப்புடைய மணல் கொண்டு வந்து பரப்பப்பட்டது. நீண்ட மயிரையுடைய கவரிமான்கள் தூய நிறத்தையுடைய குட்டையான கால்களையுடைய அன்னத்துடன் தாவித் துள்ளி விளையாடியது. அரண்மனையின் ஓசைகள் பந்தியில் கட்டுத்தறியில் நிற்பதை வெறுத்து அடர்ந்த பிடரி மயிரையுடைய குதிரை தனிமை தோற்றுவித்த குரலுடன் புல்லை உண்டு கனைத்தது. நிலாவின் பயனை மன்னர் நுகரும்படியாக ஒளியுடைய பெரிய நிலா முற்றத்தில் சுறாமீனின் வாயைப் போன்று பகுக்கப்பட்ட நீர்க்குழாயில் நிறைய நீர் கலங்கி அருவியாக மிகுந்த ஒலியுடன் விழுந்தது. அருகில் தழைத்த நீண்ட தோகை ஒதுங்க மென்மையான தன்மையைக் கொண்ட செருக்கான மயில் கூவுகின்றது. மயிலின் குரல் வயிர் ஊதுகொம்பின் ஒலி என்ற இசைக்கருவியின் இனிமையான ஒலியைப் போன்று உள்ளது. அடர்ந்த மலையில் தோன்றும் ஆரவாரம் போல் அரண்மனையில் பல்வேறு ஒலிகள் தோன்றும். அந்த புறத்தின் அமைப்பு கிரேக்கர்கள் இயற்றிய தொழில் சிறப்புடைய பாவை விளக்கு களின் கையில் ஏந்தப்பட்ட அழகான தோற்றமுடைய அகல் நிறைய மாறு நெய் ஊற்றப்படும். அவ்விளக்குகளில் பருத்த திரியை கொளுத்தி அதன் செந்நிறச்சுடர் மேல் நோக்கி நிமிர்ந்து எரியும். எண்ணெய் குறையும் பொழுதெல்லாம் எண்ணெயை ஊற்றித் திரியை தூண்டி பல அறைகளிலும் உள்ள பரந்த இருளை நீக்கினார்கள். பெருமை பொருந்தியவனும் தலைமை உடையவனுமான பாண்டிய மன்னன் அல்லாது வேறு ஆடவர் எவரும் நெருங்க முடியாத அரிய காவலுடைய பல பகுதிகளையுடையதாக அரசமாதேவியின் அந்த புறம் அமைந்திருந்தது. கருவறை அந்த புறப்பகுதிகள் மலையைக் காண்பது போன்ற உயர்ந்த தோற்றம் உடையவை. மலையில் உள்ள வானவில்லைப் போன்று பல இடங்களில் கொடிகள் இருந்தன. வெள்ளியைப் போன்ற சாந்தை தடவி இருந்தனர். நீலமணியைக் கண்டாற்போல் கருமையும் திரட்சிமுடைய தூண்கள் அங்கு இருந்தன. செம்பினால் உருவாக்கப்பட்டது போல் உயர்ந்த சுவர்கள் இருந்தன. வடிவான பல மலர்களுடைய ஒப்பற்ற வளைந்த கொடிகளை வரைந்திருந்தனர். கருவின் பெயர் பெற்ற கருவறை இருந்தது. காண்பதற்கு இனிமையான அந்த நல்ல இல்லத்தில் தலைவியின் கட்டில் 40 ஆண்டுகள் நிரம்ப பெற்றதும் முரசு போன்ற வலிமையான கால்களையும் போரில் புகழடைந்த உயர்ந்த அழகுடைய நெற்றியில் வரிகளையுடைய போரில் வீழ்ந்த யானையின் தானாக விழுந்த தந்தங்களின் பக்கங்களைச் செதுக்கி சீருடனும் செம்மையாகவும் வல்லவனான தச்சன் கூர்மையான ஒளியால் செதுக்கி 2 இலை வடிவம் இடையில் இருக்குமாறு கட்டில் உருவாக்கப்பட்டிருந்தது. கற்பத்தால் அசைந்து நடக்கும் பெண்களின் விங்கிய முலைகளைப் போல் பக்கங்கள் திரண்டு இருந்த குடத்தை உடையனவாய் கட்டிலின் கால் அமைந்திருந்தது. கட்டிலுக்கும் குடத்திற்கும் இடையே உள்ள இடத்தில் பொருத்தி திரண்டு பூண்ட உறுப்புகளைப் பொருத்தப்பட்டு கால்கள் அமைத்து பெரியதாகச் செய்த பெரும் புகழையுடையதாக வட்டக்கட்டில் விளங்கியது. கட்டிலின் ஒப்பனை முத்துக்களால் தொடுத்த மாலைகள் கட்டிலின் மேல்பகுதியைச் சுற்றி தொங்கவிடப்பட்டன. புலியின் பொறிகளைப் பொறித்த அழகிய நிறத்தையுடைய தட்டம் போன்ற தகடுகளைக் கட்டிலின் கூரையில் இடம் மறையும்படி பொருத்தப்பட்டது. குற்றமற்ற பல நிறங்களும் ஊட்டப்பட்டு மயிர்கற்றைகளை படுக்கையின் நடுவிடத்து பரப்பி அவற்றின் மேல் சிங்கம் வேட்டையாடும் காட்சியும் அதன் மேல் அகன்ற இடத்தையுடைய காட்டில் மலரும் முல்லையுடன் அதை போன்ற பல மலர்களையும் வரைந்த போர்வையின் மேல் துணையுடன் இணைந்து அன்னத்தின் தூய மயிர்கள் படுக்கையை அணையை மேன்மையுண்டாக விரித்து அதன் மேல் தலையணைகளை இட்டு கஞ்சியைக் கொண்டு துவைத்த துணியில் மலர் இதழ்களுடன் விரித்த தூய படுக்கையாக கட்டில் அமைந்திருந்தது. தலைவியின் நிலை முத்து மாலையைத் தாங்கிய பெரிய முலைகளையுடைய மார்பின் பின்னால் நீண்ட கூந்தல் தொங்கியது. கணவனை பிரிந்ததால் அவளுடைய அழகிய நெற்றி ஒளியை இழந்தது. நெற்றியில் உலர்ந்த மென்மையான கூந்தல் படர்ந்திருந்தது. மிகுதியான ஒளியுடைய நீண்ட காதணிகளை நீக்கி தாளுருவி என்ற காதணிகளை அணிந்திருந்தாள். பொன் வளையல்கள் தழும்புண்டாக்கிய மயிரையுடைய முன்கையில் வலம்பொறி சங்கினால் செய்த வளையல்களுடன் காப்பு நூலை கட்டியிருந்தாள். வாழை மீனின் பிளந்த வாயைப் போல தோன்றும் வளைந்த சிவப்பு நிறமுடைய மோதிரத்தை செவ்விரலில் அணிந்திருந்தாள். மென்மையான ஆடையை முன்பு இடுப்பில் அணிந்த அவள் இப்பொழுது மாசு படிந்த அழகிய நூல் ஆடையுடன் புனையாத ஓவியத்தை போன்றிருந்தாள். தலைவியின் அடியை வருடும் செவிலியர் ஒப்பனை இல்லாத தளிர் போன்ற மேனியையும் அழகிய மூங்கலைப் போன்ற திரண்ட மென்மையான தோளினையும் கச்சையினால் இறுக்கமாக கட்டிய தாமரை மொட்டினைப் போன்ற முலைகளையும் வளைந்த அசையும் இடையுடைய மென்மையான பெண்கள்
அரசியின் நல்ல அடியை தடவ, நரைமயிர் கலந்த நறுமணமுடைய மென்மையான கூந்தலை உடைய சிவந்த முகத்தையுடைய செவிலித் தாயார் குறைவாக பேச வேண்டிய இடத்தில் குறைத்தும் விளக்கமாக சொல்ல வேண்டிய இடத்தில் மிகுதியாகவும் சொற்களைக் கூறி, விரைவில் வருவார் உன்னுடைய இனிய கணவர் என தலைவியின் மனதுக்கு இனியவற்றைக் கூறினர். தேராத் தலைவி அவற்றைக் கேட்டு ஆறுதல் அடையவில்லை. மிகவும் கலங்கினாள். அவள் அமர்ந்திருந்த கட்டிலில் நுண்ணிய சாதுலிங்கம் தடவப்பட்டு அதன் வலிமையான திரண்ட கால்களில் குடத்தைப் போன்ற பகுதிகள் பொருத்தப்பட்டிருந்தன. புதிதாக இயற்றிய மெழுகுதேய்த்த மேல்பகுதியில் கதிரவன் வலிமையான கொம்புடைய மேடராசி, ஆடு முதலாக ஏனைய இராசிகளிலும் விண்ணில் ஊர்ந்து திரிவது போன்ற ஓவியம் இருந்தது. கதிரவனிடமிருந்து மாறுபாடு மிகுந்த சிறப்புடைய நிலவோடு நிலையாக நின்ற உரோகிணியை நினைத்து, உரோகிணியைப் போல் பிரிவின்றித்தான் இல்லையே என்று தலைவி வருந்தி பெருமூச்சு விட்டாள். குவளை மலர் போன்ற அவளுடைய கண்களிலிருந்து மிகுந்த மென்மையான கண்ணீர் துளிகள் விழுந்தன. தன்னுடைய சிவந்த விரல்களை கடைக்கண்ணிடத்தில் சேர்த்து கண்ணீர் துளிகளை தெரித்தாள். தனிமைத் துயரில் கிடந்தாள். கொற்றவையை வேண்டல். அன்புமிக்க தலைவிக்கு தீமையாக இருக்கின்ற பெரும் வேதனை தீர மன்னன் வெற்றி அடைந்து உடனே வரவேண்டும். இது எங்கள் விருப்பம். எங்கள் வேண்டுகோளைக் கேட்டு அருளுவாயாக கொற்றவையே என செவிலித்தாய் கொற்றவையை இறைஞ்சி வழிபட்டாள். அரசனின் நிலை ஒளியுடைய முக ஆபரணங்களுடன் பொலிந்த போர்த்தொழிலைக் கற்ற யானைகளின் நீண்டதிரண்ட பெரிய தும்பிக்கைகள் நிலத்தின் மேல் விழும்படி ஆண் யானைகளைக் கொன்று பெரிய மரச்சேலை செய்த மரபர்களின் ஒளியுடைய வாளினால் ஏற்பட்ட புண்ணைக் காண வெளியே வந்தான் மன்னன். குளிர்ந்த வாடைக்காற்று வீசும் பொழுதெல்லாம் அசைந்து தெற்கில் உயர்ந்து சாய்ந்து பருத்த சுடருடன் எரியும் நல்ல பல வட்ட விளக்குகள் எரிந்தன. வேப்ப இலைகளை மேலே கட்டிய வலிமையான காம்பையுடைய வேலுடு மன்னனுக்கு முன் நடக்கும் படைத்தலைவன் புண்பட்ட வீரர்களை முறையாக மன்னனுக்கு காட்டிச் சென்றான். மணிகளைத் தம்மேலே கொண்ட பெரிய கால்களையுடைய பெண் யானைகளோடு இருந்த பக்கரை சேணம் களையப்படாத பாயும் செருக்கான குதிரைகள் கரிய சேற்றினையுடைய தெருவில் தங்கள் மேல் விழும் நீர்த்துளிகளை உடம்பை சிலிர்த்து உதறின. அரசன் தன் இடத்தோளிலிருந்து வழுக்கி விழுந்த அழகிய ஆடையை இடதுபுறமாக தழுவி வாழைத்தோளில் தொங்கவிட்டு வலிமையான இளைஞனின் தோள்மேல் கையை வைத்திருந்தான் மன்னன். தன்னுடைய மறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமாறு முகம் மலர்ந்து நோக்கினான். நூலால் தொடுத்து முத்துச் சரங்களையுடைய மன்னனின் வெண்கொற்ற குடை ஒலியுடன் அசைந்து மழை துளிகளை அவன் மேல் விழாதவாறு மறைத்தது. நடு இரவிலும் அவன் தூங்கவில்லை. சில மறவர்களுடன் புண்பட்டோரின் வருத்தத்தை போக்குவதற்காக திரிகின்றான். பலரோடு மாறுபட்டு போர்த்தொழில் செய்யும் பாண்டிய மன்னன்.